அரவக்குறிச்சி தொகுதியில உங்க எல்லாத்துக்கிட்டையும் நான் ரெட்டலை சின்னத்துக்கு ஓட்டு கேட்டு வந்தேன். இப்பவும் அதே ரெட்டலை சின்னத்துக்கு தான் ஓட்டு கேட்டு வந்திருக்கேன். எப்பவும் அதே ரெட்டலை சின்னத்துக்கு தான் ஓட்டு கேட்டு வருவேன் என்னைக்குமே. எதுக்கு இதை சொல்றேன்னா, புதுசா ஒரு கலாச்சாரத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார் எதிர்கட்சி வேட்பாளர். நம்ம இவ்வளவு கூட்டம் கூடி இருக்கு. இது இந்த கூட்டத்தை பார்த்துட்டு அவருக்கு போற பக்கமெல்லாம் எப்படி கூட்டம் கூடுதுன்னு புரியலையே அப்படின்னு பார்த்துட்டு அவருக்கு பயம் வந்துருச்சு. வேட்புமனு தாக்கல் அன்னைக்கு இதே மாதிரி தான் செஞ்சார். எப்படி நம்மளுக்கு வேட்புமனு தாக்கலுக்கு வர்ற நபர்களை எல்லாம் 200 ரூபாய் கொடுக்குறேன், சாப்பாடு கொடுக்குறேன்னு அடைச்சு வச்சு பார்த்தார். ஒண்ணும் முடியல. 50,000 மக்கள் முன்னிலையில நம்ம வேட்புமனு தாக்கல் மிக பிரம்மாண்டமாக செஞ்சோம். அதே அவருக்கு வயிற்றுல புளிய கரைச்சிருச்சு. இப்ப என்ன பண்றாருன்னா, எல்லா பக்கம் உங்களுக்கு போற பக்கம் எல்லாம் கூட்டம் வருது, எப்படி இப்படி கூட்டம் வருது, எப்படி கூட்டத்தை கண்ட்ரோல் பண்றதுன்னு தெரியலங்கிறக்காக புதுசா ஒரு கெட்ட கலாச்சாரத்தை கொண்டு வர்றாரு. எதுக்கு? நம்ம வர்றப்ப போகக்கூடாது, மக்களை நீங்க எல்லாம் இங்கேயே வந்து வாங்க உட்காருங்கன்னு சொல்லி புடிச்சு அடைச்சு வச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி எல்லாம் அடைச்சு வச்சா மக்கள் கடைசியில போடுற ஓட்டு ரெட்டலைக்குங்கிறத அவர் மறந்துட்டார். இந்த மாதிரி உணர்வுகளை அவங்களோட உணர்வுகள் கூட விளையாடுற எதிர்கட்சி வேட்பாளர். எதுக்கு நீங்க நல்லது செஞ்சிருந்தா எதுக்கு உங்களுக்கு நீங்க ஓட்டு கேட்டு வரும்போது மக்கள் வரப்போறாங்க. நீங்க எதுவுமே செய்யலையே. 4.5 ஆண்டு காலம் மந்திரியா இருந்த செந்தில் பாலாஜி இந்த அரவக்குறிச்சி தொகுதிக்கு என்ன செஞ்சிருக்காரு? எதுவுமே செய்யல. 3 வருஷம் சட்டமன்ற உறுப்பினர். எட்டி பார்த்தாரா? எட்டி பார்க்கல. 2011 நான் நின்று தோத்துட்டு கூட எல்லா ஊருக்கு வந்து நன்றி சொல்லிட்டு போனேன். அவர் ஜெயிச்சுட்டு இதுவரைக்கும் நன்றி சொல்ல வரல. பித்தலாட்ட அரசியல் பண்றதுல முதல் ஆள் செந்தில் பாலாஜி. ஆர்கே நகர்ல டோக்கன் சிஸ்டத்தை அறிமுகப்படுத்தி வச்சதே அவர்தான். அந்த மாதிரி ஒரு வேட்பாளர் இங்க எப்படி மக்களை ஏமாத்தலாம்னு பொழுதுனிக்கு சிந்திச்சிட்டு இருக்கிற வேட்பாளர் எதிர்கட்சி வேட்பாளர். மக்களுக்கு எதுவுமே நல்லது செய்ய மாட்டார். எதுல கெட்டது, எப்படி கெட்டது செய்யறதுலயே ஒரு குறுக்கு புத்தி. இந்த புத்தியை வச்சு அவர் எப்படி உன்னி முன்னுக்கு வர போறாருங்கிறது தெரியல. பைத்தியம் முடிச்சிட மாட்டிருக்குது. தோல்வி பயம் காட்டுறது தோல்வி. அதனால என்னென்னமோ குறுக்கு வெளியில் எல்லாம் கையாள்கிறார். நான் உங்களுக்கு உறுதியாக ஒன்றை சொல்லிக்கொண்ட கடமைப்பட்டுள்ளேன். நீங்கள் எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள். அந்த வாய்ப்பை முழுமையாக நான் பயன்படுத்தி இந்த மக்களுக்கு உணர்வோடு இந்த ஊருக்கு இந்த தொகுதிக்கு என்ன செய்ய முடியுமோ கண்டிப்பா அதை நல்ல பல திட்டங்களை கொண்டு வருவேங்கிற வாக்குறுதியை சொல்றேன். உங்க வீட்டுல ஒரு விசேஷமா இருந்தாலும் சரி, எந்த இதா இருந்தாலும் சரி, முதலால வந்து நிப்பங்கிற வாக்குறுதியை சொல்றேன். நான் மத்தாள் மாதிரி போன் எடுக்காம போக மாட்டேன். என்னோட நம்பர் 944 21 81 551. எப்ப வேணாலும் நீங்க கூப்பிடலாம், நான் போன் எடுப்பேன். ஆனா எதிர்கட்சி வேட்பாளர் யாரு கூப்பிட்டாலும் போன் எடுக்க மாட்டார். பிடிக்கவே முடியாது. அவர் கூட இருக்கிற ஆளு வெற்றி பெற்றுட்டு போயிட்டா அவ்வளவுதான், 5 வருஷம் கழிச்சு வருவார். அந்த மாதிரி சூழ்நிலை தான் இந்த கடந்த ஆண்டுகள்ல நடந்திருக்கு. அதையெல்லாம் நம்பாம நீங்க ஒரு வாய்ப்பை தரணும். உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து உங்களுக்காக உழைக்கின்ற வாய்ப்பை எனக்கு கொடுக்க வேண்டும் சொல்லி நீங்க எல்லாம் மனதார என்னை வாழ்த்தினாலே போது நான் ஜெயிச்சு வருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் இரட்டை இலை சின்னம். புரட்சி தலைவர் கண்டெடுத்த சின்னம் இரட்டை இலை சின்னம். புரட்சி தலை அம்மா அவர்கள் கண்டெடுத்த சின்னம் இரட்டை இலை சின்னம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன். நீங்கள் எல்லாம் மனதார ஆசீர்வாதம் பண்ணணும்னு சொல்லி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.